உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க கோவம் எனக்கு புரியுது. நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு தானே. என்ன மன்னிச்சிருங்க மோகனையா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ராதா, நீ சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. மோகன், என்ன சொல்ற நீ? ராதா தான் திரும்ப வந்துட்டால. ஆல் குட், ஐ அம் ஹாப்பி. இல்ல குஷி, இனிமே ராதாவுக்கு நமக்கு எந்த உறவும் இல்லை. இந்த உறவை நாம இல்ல, ராதாவே நம்ம கிட்ட இருந்து அறுத்துக்கிட்டு போயிட்டா. மோகன், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்த வீட்டை விட்டு போறதுக்கு உனக்கு அவ்வளவு அவசரம்? எங்க எல்லார்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சா போதும்ல. இங்க இருந்து நீ போக வேண்டாம்னு உன்னை நான் எவ்வளவு கெஞ்சிருப்பேன். சண்டை போட்ட நீ இங்க இருந்து போக கூடாதுன்னு, நீ வீட்டை விட்டு போக கூடாதுன்னு ராத்திரி முழுக்க உனக்காக நான் காவல் காத்துக்கிட்டு இருந்தேன். எங்க எல்லார்கிட்டயும் எவ்வளவு பெரிய போய் சொல்லிருக்க நீ. ஏன்? நாட் பாசிபிள். ராதா எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாளே. நானும் அப்படிதான் குஷி நினைச்சேன். ஆனா நீ சொன்ன இவ்ளோ பெரிய பொய்யால என் பொண்ணோட மனசை உடைச்சிட்டல. மோகன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாமா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னால பொய்யே சொல்ல முடியாது, நீ மாட்டி பண்ண அவன்கிட்ட சொல்லுவல்ல. ஆனா உன்னை பாராட்டியே ஆகணும். அவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி இந்த மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்கல நீ. மோகன், நீ பேசுறது எதுவுமே புரியல. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லு. லெட்டரை யார் எழுதுனாங்க நாம எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்ல. விருந்தாவன்ல இருந்து அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணது யாருன்னு தெரியுமா? இதோ இது பாருங்கம்மா, பாருங்க, எல்லாருக்கும் காட்டுங்க. எல்லாரும் காரணம் கேட்டீங்களா? பாருங்க. அட கடவுளே, என்ன இதெல்லாம்? ராதா, அந்த லெட்டரை நீயே தான் போஸ்ட் பண்ணியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.